யூஜிசிக்கு ஒருத்தர், கவர்னருக்கு 2 பேரு. டாமினன்ஸ் 3 பேர், மெஜாரிட்டி யாருக்கு வந்துருது? டெல்லியினுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு வந்துருது. பிஜேபி என்ன நினைக்குதோ அதை தான் கவர்னர் செய்வார், பிஜேபி என்ன நினைக்குதோ அதுதான் யூஜிசி செய்யும். அப்ப 3 பேரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பவர்லே இல்லைனாலும் தமிழ்நாட்டுல எந்த விசி நியமிக்கணுங்கிறத பிஜேபி தீர்மானிக்கும். அப்ப தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களை பிஜேபியிடம் தாரை வார்ப்பதற்கு காங்கிரசும் தாவேகாவும் முடிவெடுத்துட்டாங்க. இந்த பல்கலைக்கழகத்துக்கான சட்டத்தை உருவாக்குனது தமிழ்நாடு அரசு, இந்த பல்கலைக்கழகத்துக்கான நிதியை கொடுத்தது தமிழ்நாடு அரசு. இதனுடைய நியமனங்களையும் இதனுடைய நிர்வாகத்தையும் மேற்கொள்றது தமிழ்நாடு அரசு. அப்படி இருக்கிறப்போ யூஜிசில இருந்து ஒருத்தர் போடணுங்கிறதுக்கு எங்க இருந்து அவசியம் வரும்? ஆளுநர் RN ரவி கவர்னர் சீட்ல உட்கார்ந்துட்டு எதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் இன்னைக்கு தாவேகா அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்ப யார் வின் பண்ணா? கவர்னர் மாளிகை வின் பண்ணிருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் தோத்து போயிருக்கு. குதிரை பேர புகார்கள் ஆளுநர் வசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, நான் சொல்றதுலாம் நீ செய்யற உன் மேல நான் எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? அப்ப பாஜகவினுடைய ப்ராக்சி கவர்மெண்டா நீங்க இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கல. போன் நம்பர்ல கொடுத்து, ஆதார் கொடுத்து, ஓடிபி வாங்கி தான் ஓபி சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதை டிக்ளேர் பண்ணீங்களா மக்களுக்கு? எந்த இடத்துலயாவது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நாளையில இருந்து இதுதாங்க ஸ்ட்ரக்சர், இதுதாங்க நடக்க போகுது, இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாங்களா? இதை ஏதாவது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா மக்கள்கிட்ட? இல்ல முழுமையான ஆய்வு நடத்தி இதை செஞ்சிருக்கீங்களா? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஒரு குறிப்பிட்ட பிஎஸ் எடுத்துட்டு, இல்ல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை எடுத்துட்டு, இல்ல ஒரு குறிப்பிட்ட தாலுகாவை எடுத்துட்டு இதை முதல்ல இனிஷியேட் பண்ணி அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களா? இல்ல. வணக்கம். வணக்கம். நேற்று பேசின உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, துணைவேந்தர் தேர்தல் குழுவில் 5 பேரை நாங்கள் நியமிக்க போகிறோம், அதுக்கான ப்ரொப்போசலை வந்து நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம், அவர் ஒப்புதல் அளிச்சிட்டாருன்னா யூஜிசி மெம்பரோடு சேர்த்து 5 பேர் கொண்ட குழுவாக அது அமையும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாரு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் பார்க்கும்போது 3 பேரை கொண்ட குழு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ 5 பேராக மாற்றுறாங்க. இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் இது என்ன 3 பேர் இருக்க இடத்துல 5 பேர் இருக்க போகிறாங்க, இதனால என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது? யூஜிசி ஒருத்தரை கொடுக்க போகிறாங்க, அதை சேர்த்துக்க போகிறீங்க, இதனால என்ன பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, அலோவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு இது நார்மலைஸ் செய்யப்படும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதிலையும் நிர்வாகம் பண்றதுக்குமான பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. உருவாக்குறது அப்படின்னா வெறும் கட்டடம் கட்டுறது கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில தான் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது. இப்ப மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும், எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும், நாகை மீன்வள பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னா இது எல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள். அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதும், அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கிறதும், அதுல ஃப்ரம் த வைஸ் சான்சலர்ல ஆரம்பிச்சு கடைசியில கூட்டி பெருக்கக்கூடியவர்கள் வரைக்கும், கிளரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்க வரைக்கும் அத்தனை நியமனங்களையும் மேற்கொள்வது, அப்புறம் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட்றது அப்படிங்கிறதுலையும், எப்படி மாணவர்களை தேர்ந்தெடுப்பது, ஸ்டூடெண்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. இதை வந்து கான்ஸ்டிடியூஷனே கொடுக்குது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளின் அடிப்படையில் லிஸ்ட் செகண்ட்ல என்ட்ரி 32 நினைக்கிறேன், அதன் அடிப்படையில் இந்த பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு விசியை தீர்மானிச்சுன்னா சங்கி அஜெண்டா கொண்ட ஒரு விசியை எப்படி நாங்கள் உட்கார வைக்க முடியும்? அந்த பிரச்சனை டெல்லி கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபியினுடைய அரசாங்கத்துக்கு, RSSக்கு இருக்கு. நாடு முழுக்க பல்கலைக்கழகத்தை கைப்பற்றினா தான் அரசியலை கைப்பற்ற முடியுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அப்ப விசியை கைப்பற்றணும், விசி பொசிஷன்ல நம்மளால கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற பவரை நீ எடுத்துக்க. அப்ப எடுத்துக்கிறதுக்கு எப்படி பண்ண முடியும்? நேரடியா பவரை எடுத்துக்க முடியாது. இப்ப மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விசியை நியமிக்கணும்னா எந்த வகையில் நியமிக்கணும்? தேடுதல் குழுன்னு இப்போ ஒரு விசி அப்பாயின்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா, முதல்ல சர்ச் கமிட்டி போடுவோம். இருக்கிறவர்களே தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 3 பேர் 4 பேர் பட்டியலை ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி போடுவோம். அந்த கமிட்டியிலிருந்து நம்ம பரிந்துரை பண்ணுவோம். பரிந்துரை பண்ணக்கூடியவர்களை ஆளுநர் நியமிப்பாருங்கிறது தான் மரபு, அதுதான் விதி. இப்ப இங்க என்ன பண்றாங்க, அந்த சர்ச் கமிட்டி எத்தனை பேர்? ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருத்தரை நியமிக்கும், கவர்னர் ஒருத்தரை நியமிப்பாரு, அந்த பல்கலைக்கழகத்தோட சிண்டிகேட்ல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார். தேர்தல் மூலமா சிண்டிகேட்ல எலெக்ஷன் நடத்தி ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம். 3 பேர். இப்போ இந்த 3 பேர்ல யாருக்கும் வந்து டாமினன்ஸ் இருக்காது. சிண்டிகேட் ஒரு கருத்தை சொல்லும், கவர்மெண்ட் ஒரு கருத்தை சொல்லும், கவர்னர் ஒரு கருத்தை சொல்லுவார். அப்ப எதுக்கு மெஜாரிட்டி கருத்து இருக்கோ அது அங்க செல்லுபடி ஆகும். இப்போ உங்க 5 ஆக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அவரே சொல்றாரு கவர்னர் 2 நாமினி போடுவாரு, ஒரு நாமினி ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு நாமினி வந்து சிண்டிகேட்டு, இன்னொன்னு என்னன்னு அவர் சொல்லலை.
நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழலை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது யூஜிசி. 5 பேர், இதுல யூஜிசிக்கு ஒருத்தர், கவர்னருக்கு 2 பேர், டாமினன்ஸ் 3 பேர், மெஜாரிட்டி யாருக்கு வந்துருது? டெல்லியினுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு வந்துருது. பிஜேபி என்ன நினைக்குதோ அதை தான் கவர்னர் செய்வார், பிஜேபி என்ன நினைக்குதோ அதுதான் யூஜிசி செய்யும். அப்ப 3 பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பவர்லே இல்லைனாலும் தமிழ்நாட்டில் எந்த விசி நியமிக்கணுங்கிறத பிஜேபி தீர்மானிக்கும். இதை அலோ பண்ண முடியாதுன்னு உறுதியா திமுக இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க அலோ பண்ணுவோம்னு காங்கிரஸ் சொல்லுது. அப்ப தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களை பிஜேபியிடம் தாரை வார்ப்பதற்கு காங்கிரஸும் தாவேகாவும் முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கறத அந்த நியமனம் குறித்த அறிவிப்பு நமக்கு சொல்லுது. இவங்களே ஏன் ப்ரொபோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது? இல்ல, அதாவது இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான புரிதல் அழகாக இருக்கிறது, ரொம்ப சாமா இருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களான்னு இந்த ரசிகர்கள் சொல்றது மாதிரி இந்த உறவு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமானது, இணக்கமாக செல்றோம் அப்படிங்கிறாரு. சார், அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இணக்கமா போறதுக்கும் அடிபணிஞ்சு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என் ஸ்டேட்டுக்கான ரைட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் நல்ல டேர்ம்ஸ்ல இருப்போங்கிறதுக்கு பேர் இணக்கமா போறது. நம்ம 2 பேரும் நல்ல டேர்ம்ஸ்ல இருப்போம், ரைட்டாவது மண்ணாவது தூக்கி ஓரமா போடு, நீ சொல்றதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் அடி பண்ணிடுறது, அடிமை வேலை பண்றது. அப்ப நீங்க அடிமையா போறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்ல, அது உங்களுக்கும் கவர்னருக்குமான உறவு, உங்களுக்கும் அரசுக்குமான உறவு. தமிழ்நாட்டை அடிமையாக்காதீங்கிறது தான் எங்களுடைய குரல். 5 பேர் கொண்ட குழு நியமிக்கின்றது ஆர்.என். ரவியோட ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க. சார், ஒண்ணும் இல்ல, ஆர்.என். ரவிக்கும் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இணக்கமா போறோம்னா நாங்க சண்டையா போட்டுட்டு இருந்தோம், இல்ல சண்டை போடுறதுக்கு என்ன தேவை வந்துச்சு? எங்களுக்கு அவருக்கு சொத்து தகராறா, வாக்கியா வரப்பு தகராறா, பங்காளி அங்காளி சண்டையா? ஒண்ணும் கிடையாது. அவரு சில விதிகளை மாத்தணும்னு விரும்பினாரு, சில மரபுகளை மாத்தணும்னு விரும்பினாரு. அது மாநிலத்தின் தனித்துவத்தையும் மாநிலத்தினுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் கேள்விக்குறியாக்குது, மாநிலத்தினுடைய அதிகாரத்தை கொஸ்டின் பண்ணுது. அதனால நாங்க அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு நாங்க நின்னோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை எப்படி நிகழ்த்தணும்னு ஒரு விதி இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, தேசிய கீதம், நாட்டுப்பண், இது ஒரு ப்ரொசீஜர். அவர் என்ன சொல்றாரு, தமிழ்தாய் வாழ்த்து பாடிக்க கூட நீ நாட்டுப்பண்ண முன்னாடியும் பாடணும், அடுத்து ஆளுநர் உரை, திருப்பி நாட்டுப்பண் அப்படின்னாரு. இப்ப நாம சொன்னது தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, நாட்டுப்பண். அவர் சொன்னது தமிழ்தாய் வாழ்த்து, நாட்டுப்பண், ஆளுநர் உரை, திருப்பி நாட்டுப்பண். இதுல திமுக அரசு இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மரபு காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி எதை விரும்பினாரோ அதை தாவேக்கா செஞ்சிருச்சு. இதுல என்ன தப்புன்னு சு வெங்கடேசன் கேட்கக்கூடிய அளவிற்கு உட்காந்துருச்சு. நடந்துச்சா? சரி, அப்பவே நம்ம எச்சரிச்சோம், இது வெறும் அடையாள அழிப்புல ஆரம்பிக்கும், அதிகார பறிப்புல போய் நிற்கும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா? யூஜிசி நாமினியை நியமிக்க முடியாதுன்னு நம்ம சொன்னோம், யூஜிசி நாமினியை நியமிக்கணும்னு அவர் சொன்னாரு. நாம இருந்த வரைக்கும் நியமிக்கல, திமுக அரசு இருந்த வரைக்கும் நியமிக்கல. இன்னைக்கு நியமிப்போங்கிற இடத்துக்கு தாவேக்கா அரசு வந்துருச்சா இல்லையா? அதை தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு, யூஜிசி நாமினி எதுக்கு போடணும்? இந்த பல்கலைக்கழகத்துக்கான சட்டத்தை உருவாக்குனது தமிழ்நாடு அரசு, இந்த பல்கலைக்கழகத்துக்கான நிதியை கொடுத்தது தமிழ்நாடு அரசு, இதனுடைய நியமனங்களையும் இதனுடைய நிர்வாகத்தையும் மேற்கொள்றது தமிழ்நாடு அரசு. அப்படி இருக்கிறப்போ யூஜிசில இருந்து ஒருத்தர் போடணுங்கிறதுக்கு எங்க இருந்து அவசியம் இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றுறது, பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல, ஒன்றிய பட்டியலில் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா யூனியன் கவர்மெண்ட் சட்டம் இயற்றிடும், ஸ்டேட் கவர்மெண்ட் பட்டியலில் ஒரு பவர் இருந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் இயற்றிடும். பொதுப்பட்டியல்ல, ஒத்திசைவு பட்டியல்ல, கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 2 பேரும் சட்டம் இயற்றலாம். ஆனா எது செல்லும்? ஒன்னோட ஒண்ணு முரண்படலைன்னா 2மே செல்லும். ஒன்னோட ஒண்ணு முரண்பட்டுச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் செல்லாது, யூனியன் கவர்மெண்ட் ஆக்ட் செல்லும். இதுதான் அது. ஒரு வகையில கான்ஸ்டிடியூஷன்லாம் பேசணும்னா கன்கரண்ட் லிஸ்டே ஒரு எக்ஸ்டெண்டட் யூனியன் லிஸ்ட் தான். அப்ப அந்த டிபேட்டுக்குள்ள போக வேண்டாம். இப்ப நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கங்க, பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கிறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. யூஜிசி இஸ் நாட் அன் யூனியன் கவர்மெண்ட் ஆக்ட். நல்லா புரிஞ்சுங்க. பல்கலைக்கழகத்தினுடைய தேடல் குழு எப்படி அமையணுங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டங்கள் சொல்லுது. மெட்ராஸ் பல்கலைக்கழக சட்டம் ஒன்று சொல்லுது, எம்ஜிஆர் பல்கலைக்கழக சட்டம் ஒன்று சொல்லுது. அந்த பக்கம் யூஜிசி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அந்த பாடியினுடைய ரெகுலேஷன் ஒன்று சொல்லுது. ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டத்துக்கும் யூனியன் கவர்மெண்ட் சட்டத்துக்கும் முரண் வந்துச்சுன்னா யூனியன் கவர்மெண்ட் சட்டம் நிற்கும், ஓகே. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டத்துக்கும் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியினுடைய ரெகுலேஷனுக்கும் முரண் வந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் தான் நிற்கும். அதனால தான் 2018ஆம் ஆண்டு யூஜிசியிலேருந்து ஒருத்தரை சேருங்கிற ஆணையை யூஜிசி போட்ட போதே தமிழ்நாடு அரசு அதுக்கு எதிராக ஜிஓ நம்பர் 5
போட்டு அதை நம்ம நலிஃபை பண்ணியாச்சு. இல்லை இந்த இடத்துல இப்போ பல்கலைக்கழகத்துன்னு தனியாக சட்டம் இருக்குது, தமிழ்நாடு அரசு தான் நிதி கொடுக்குது அப்படின்னும் போது சில இடங்கள்ல யூஜிசியோட பங்களிப்பும் இருக்கு, நிதி இருக்கு, நிதி கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட் வந்து நிதி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படிங்கிறது. அதாவது நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது இதெல்லாம் நீ பண்ணா நான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது நிதி தொடர்பான விஷயங்கள் தான், நிர்வாகத்துல தலையிடக்கூடாது. இல்லைங்க என்னுடைய இதை நீங்க இது பண்ணல, ஒத்துக்கல, அதனால இந்த நிதியை நான் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. இன்னொன்னு, பாஜக அரசு வந்த பிறகு பல்கலைக்கழகங்களுக்கான மானிய குழுவின் நிதி தொடர்ந்து கட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 10,000 கோடியிலிருந்து அப்படியே படிப்படியா குறைஞ்சு அது 56%, 60%லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு அவங்க உண்மையா சொல்லணும்னா பல்கலைக்கழகங்களுக்கு அவங்க நிதியே கொடுக்கறது கிடையாது. மற்றபடி விதிகளை திணிக்கிறதுல மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்திலும் யூஜிசி விவகாரத்திலும் ஆளுநர் RN ரவி கவர்னர் சீட்ல உட்காந்துட்டு எதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் இன்னைக்கு தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்ப யார் வின் பண்ணா? கவர்னர் மாளிகை வின் பண்ணியிருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் தோத்து போயிருக்கு. கவர்னர் மாளிகை வின் பண்ணியிருக்கிறது, நியமிக்கப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வின் பண்ணியிருக்கிறார், தமிழ்நாடு மக்கள் தொற்று போயிருக்கிறார். RSS பாஜகவினுடைய அஜெண்டா வின் பண்ணியிருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் தோத்து போயிருக்கிறது. அதை வந்து தாவேக அரசும் காங்கிரஸும் அலோவ் பண்றாங்கிறது தான் வெக்கக்கேடான விஷயம். இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரவி வந்து சூரப்பா அவர்களை நியமிச்சாரு. அப்போ வந்து அவர் பதவியிலே இருந்துட்டு போயிட்டாரு. அப்போ அது மாதிரியான சுச்சுவேஷன் திருப்பி ரிப்பீட் ஆகும் பார்க்கலாம். இல்லை, இப்போ 15 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, ஆளுநர் சொல்றது படி கேட்டா நியமிச்சுட்டு போயிடலாம்ல, ஏன் டிலே பண்றீங்க, நமக்கு காரியம் தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அது விஜய் அரசாகவே இருக்கட்டும், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த அரசு, அந்த அரசினுடைய முடிவு முக்கியமா, ஒருத்தருடைய தனிப்பட்ட ஈகோ, அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒருத்தருடைய தனிப்பட்ட ஈகோ முக்கியமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினுடைய தேர்வு தான் முக்கியமே தவிர ஆளுநர் என்பவருடைய இருக்கையில் உட்கார்ந்துருக்கக்கூடியவருடைய தனிப்பட்ட ஈகோ முக்கியம் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு. இன்னைக்கு தாவேகா என்ன சொல்லுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன முடிவு வேணா எடுக்கட்டும், ஆளுநர் ஈகோவை நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன், ஆளுநர் சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்ட்டு போறாங்க. இன்னைக்கு தாவேகா அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக ஆளுநரின் பிடியில் இருக்கிறது. ஆளுநருக்கு பயந்து அஞ்சு நடுங்கி இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் நாடு முழுக்க ஆளுநருடைய அடாவடித்தனங்களை எதிர்க்குது, ஆளுநருடைய அரசியலமைப்பு மீறலை எதிர்க்குது, ஆனா இங்க வந்து ஆளுநரோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு பேசுது. ஏன்னா இதே விஸ்வநாதன் அவர்கள் மீது ஒரு போக்சோ புகாரை பாஜக ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கு. அதன் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு ஒரு பயப்படுறாரா? அதுக்காக மாநில அரசனுடைய உரிமையை கொண்டு போய் அடகு வைக்கிறாரா? அதுக்காக பல்கலைக்கழகத்தினுடைய நலன்களை கொண்டு போய் அடகு வைக்கிறாரா? அதுக்காக பல்கலைக்கழகங்களை கொண்டு போய் பாஜக கட்டுப்பாட்டில் கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்களா? ஒரு கேள்வி. அடுத்து, தாவேக அரசு மீது குதிரை பேர புகார்கள் ஆளுநர் வசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, நான் சொல்றதுனா நீ செய்யற உன் மேல நான் எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? அப்ப பாஜகவினுடைய ப்ராக்சி கவர்மெண்டா நீங்க இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கல. அப்ப என்ன கேட்கிறோம், உங்க மீதான போக்சோ புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, உங்க மீதான குதிரை பேரத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாநிலத்தின் நலன்களையும் உரிமைகளையும் தூக்கி கொண்டு போய் கவர்னர் காலடியில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க வெறும் டயலாக் பேசி பேசி ஹீரோவா மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை இல்ல, ஆளுநரை எதிர்ப்பதுல தான் ஹீரோயிசம் இருக்கிறது. எதிர்ப்பதுல இவர் அடிக்க நாங்க கண்மூடித்தனமா எதிர்க்க மாட்டோம், கண்ணை திறந்துட்டு எதுங்க சார், இது மாநில உரிமை பிரச்சனை விஷயம் சார். இந்த யூனிவர்சிட்டியை உருவாக்குனது, இந்த யூனிவர்சிட்டியை நிர்வகிக்கிறது எல்லாம் இந்த மக்கள் கொடுத்த காசுல, இந்த மக்கள் கொடுத்த பவரை வச்சுட்டு நாம உருவாக்குன விஷயங்கள். இதை தூக்கி கொண்டு போய் RSS கிட்டையும் பிஜேபி கிட்டையும் கொண்டு போய் கொடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்தில் தங்கள் மீதான வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக ஆளுநருக்கு அடிமாடாக போகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிமாடாக போகலாம், தமிழ்நாடு அடிமாடாக போகாது. சமீப காலத்தில் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் ஆதார் இருந்தால் மட்டும்தான் மருத்துவத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பொதுமக்கள் குறிப்பிடுறத பார்க்க முடியுது. அவங்க நான் வந்து ஆதார் கார்டு என்கிட்ட இல்லை, என்னால் மருத்துவம் பெற முடியலன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே செய்திகளில் பேசுகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து நலம் ஏஐ அப்படிங்கிற சேட்பாட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் வந்து இதிலே வந்து ஓபி சீட்டை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டார். குறிப்பாக பார்க்கும்போது அபார் அப்படிங்கிற அந்த ஐடி கார்டு வந்து இங்கே ஆதார் மூலமாக ஓடிபி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டாரு. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்குறேன். இந்தியா முழுக்க சுகாதாரத்தையும் கல்வியையும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக அரசு, RSS அரசு தீவிரமாக இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் வந்து ஹெல்த்தில் வந்து இன்னைக்கு ஒரு PSCயை ஓப்பன் பண்ணணும்னா கூட யூனியன் கவர்மெண்ட்டினுடைய சாங்ஷனுக்கு காத்திருக்கக்கூடிய அளவிற்கு
பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன், நேஷனல் ஹெல்த் மிஷன், இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி அவைகளை நிதி வழங்கக்கூடிய அமைப்புகளாக மாற்றி அந்த நிதிக்கு கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நிதி அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையில் மாநில அரசினுடைய பவரை ஏறக்குறைய அவங்க வந்து நலிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து கடைசியாக எடுத்த அட்டம்ப்ட்டு இப்போ என் ஊரில் கும்பகோணம் பக்கத்தில் சுந்தரமாயில்னு ஒரு ஊராட்சி, அந்த ஊராட்சியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அதுக்குள்ளே நான் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஊசி போட்டுக்கிட்டேன், ஒரு பிபி செக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹெல்த் டேட்டாவை யூனியன் கவர்மெண்ட் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அதற்கு பல்வேறு திட்டங்கள், பல்வேறு அமைப்புகள் எல்லாம் உருவாக்குறாங்க. நம்ம இருந்த வரைக்கும் மாநில மக்களினுடைய ஹெல்த் டேட்டாவை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கும். அதை கொண்டு உங்ககிட்ட கொண்டு வந்து அடகு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதை எப்படி அடகு வைக்கலாம் மாறும்? நல்ல விஷயங்களுக்காக வந்து மக்களுடைய டேட்டாவை எடுத்து ஒன்றிய அரசு பயன்படுத்துவது எப்படி அடகு வைக்கலாம்? இல்லை, நீங்கள் அதை வெளிப்படையாக பேசணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணிடுமா? அந்த டேட்டாவை நல்லதுக்கு பயன்படுத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அதை எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்? அது உரிமை சார்ந்த பிரச்சனை. ஓகே, இதை கொடுக்குறதுல என்ன வந்துருத போகுது? அது என்ன ஒரு ஃபோன் நம்பர் தானே, அது என்ன என்னோட பிபி தானே, அது என்ன என்னோட சுகர் இண்டிசஸ் தானே அப்படின்னா நாளைக்கு நம்ம அந்த டேட்டாவை ரிட்டர்ன் கேட்டோம்னா கொடுக்கறது கிடையாது. ஓகே, ஒவ்வொரு தரையும் இப்போ நம்ம கன்சால்டேட் டேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டே இருக்காது. நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா நாளைக்கு கும்பகோணம் பிஎஸ்சியில் இது பக்கத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா எடுக்க முடியாது. ஓகே, அவங்க டெல்லியில் உட்காந்து எடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கணும். ஓகே, அந்த டேட்டாவை கூட அந்த டேட்டாவை கூடன்னு கெஞ்சிட்டு இருக்கணும். அது மொத்தமாக நம்முடைய உரிமையை தூக்கி குப்பையில் போகிறதுக்கு சமம். அதை எதிர்த்தோம். இன்னைக்கு அதை வலிந்து திணிக்கக்கூடியவர்களாக தாவேக்கா மாறி இருக்கிறது. என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் சார். நாளையிலிருந்து ஃபோன் நம்பரில் கொடுத்து ஆதார் கொடுத்து ஓடிபி வாங்கி தான் ஓபி சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதை டிக்ளேர் பண்ணீங்களா மக்களுக்கு? எந்த இடத்துலயாவது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நாளையிலேருந்து இதுதாங்க ஸ்ட்ரக்சர், இதுதாங்க நடக்க போகுது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாங்களா? இதுக்கு வெளியிடப்பட்ட அரசாணையை மக்கள் மத்தியில் வச்சிருக்கீங்களா? இல்லை ஏதாவது சட்டம் போட்டீங்கன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டிருக்கீங்களா? அதை ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து பேசுறாங்க. பாதிப்பு ஏற்பட்ட பிறகு மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம அவன் நோயில சாக கிடக்கிற நிலைமையில ரோட்ல வந்து போராட்டம் பண்ண பிறகு எல்லா இடங்கள்லயும் பிரச்சனையான பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. இதை வெளிப்படையா சொல்றதுல உங்களுக்கு என்ன குறை? நாளையில இருந்து எல்லா பிஎஸ்சிலையும் நம்பர் இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஏன் சொல்லல? எது தடுத்துச்சு? அப்புறம் என்ன டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்? நீங்க டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்னு சொல்றதுல ஏதாவது தகுதி இருக்கா உங்களுக்கு? அப்ப நீங்களா வாலண்டியரா வந்து இதை முதல்ல சொல்லியிருக்கணும். இதை ஏதாவது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா மக்கள்கிட்ட? இல்ல முழுமையான ஆய்வு நடத்தி இதை செஞ்சிருக்கீங்களா? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஒரு குறிப்பிட்ட பிஎஸ்சி எடுத்துட்டு இல்ல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை எடுத்துட்டு இல்ல ஒரு குறிப்பிட்ட தாலுகாவை எடுத்துட்டு இதை முதல்ல இனிஷியேட் பண்ணி அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களா? இல்ல நாளையிலேருந்து ஓடிபி இருக்கணும், நாளையிலேருந்து ஃபோன் நம்பர் இருக்கணும். ஃபோன் இல்லாத எத்தனை பேர் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க தெரியுங்களா? ஆதாரும் ஃபோன் நம்பரும் இணைக்கப்படாத எவ்வளவு படித்தவர்கள் இருக்காங்க தெரியுங்களா? முறையா இணைக்கப்படாது. நான் ஆதார் கார்டு எடுத்தப்போ கொடுத்த நம்பர் இன்னைக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபிளாஸ்க்காக வைத்தியம் பார்க்க முடியாதுங்கிற இடத்துக்கு நகர்த்துறீங்களா? இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆதார் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க மருத்துவம் பார்க்கறதுக்கும் இந்தியா முழுக்க நீங்க மருத்துவம் பார்க்கறதுக்கும் உதவும். இல்லைங்க, நீங்க அதை வாலண்டியரா கொடுக்கணும். இப்ப ஆதார் நீங்க கொடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் இருக்கு, வேணா கொடுங்க அப்படின்னு சொல்றது வேற. நீங்க ஆதார் கொடுத்தா தான் ஓபி சீட்டுன்னு சொல்றதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் திணிக்கிறது. அப்ப இது இல்லாத ஒருத்தனுடைய நிலைமை என்ன சார்? சார் ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்துக்கு போறீங்க, 100 பேர் இருக்கா, 99 பேர்கிட்ட இது இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த ஒருத்தனோட உயிர் முக்கியமா இல்லையா? அவங்க உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ ஹெல்த் மாதிரி ரொம்ப ஹைலி சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவில் கொண்டு வந்து டேட்டா புல்லிங், டேட்டா மேனிப்புலேட் இது பண்ணி கன்சால்டேட் பண்ணுறதுக்காக நான் ஆதாரம் மேண்டேட் பண்ணுறேன், ஃபோன் நம்பர் மேண்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது களத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி உங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையா? இதை முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? டிக்ளேர் பண்ணியிருக்கணும். நாங்கள் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கணும். கருத்து கேட்ட பிறகு இதை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகள் என்னங்கிறத பப்ளிக்ல நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். மூணாவது, இதை ஒரே அடியா தமிழ்நாடு முழுக்க பண்ணாம ஒரு தாலுக்கா இல்ல ஒரு மாவட்டம் அப்படி ட்ரையல் பண்ணி அதனிருந்து வரக்கூடிய அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கணும். இது எதுவுமே கிடையாது. டெல்லி சொல்லிடுச்சு, பிஜேபி சொல்லிடுச்சு, நாளையிலேருந்து நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு இங்க கிராமப்புறங்கள்ல பிஎஸ்சி நோக்கி ஓடக்கூடிய மக்களை வதைக்கக்கூடிய ஒரு பணியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. ஹெல்த் மாதிரியான ஹைலி சென்சிட்டிவ் விஷயத்துல உங்க அரசியலை தூக்கி ஓரமா வச்சுட்டு மக்களுக்கு தேவையானதை செய்யுங்கன்னு நாங்க கேட்கறோம். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க.